Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவி ஸ்டிச்சிங்ல சுடிதார் எப்படி நீட்டா ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றத நான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இந்த சுடிதாருக்கான ஸ்லீவ்ஸ், பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் தைக்கிற வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஷோல்டர்ஸை ஜாயின் பண்ணிக்க போறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போடுங்க, நல்ல சேஃப்டியாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷோல்டர் எப்படி இன்விசிபிளாக தைக்கலாம் அப்படின்றதையுமே நான் காட்டுறேன். ஸோ இப்போ ஷோல்டர் தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணலாம். நான் ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு செஸ்ட் பார்ட் நல்ல ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஆம்கோல் வெட்டி போடுங்க. இல்லை எனக்கு ஃப்ரீயாகவே இருக்கட்டும், லூஸாக இருக்கட்டும் நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆம்கோல் வெட்ட தேவையில்லை. ஸோ உங்கள் விருப்பம் தான் அது. ஸோ நான் இப்போ எனக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இதில் ஆம்கோல் கட் பண்ணல நான். பட் நம்ம ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக ஆம்கோல் கட் பண்ணி ஆகணும், ஏன்னா அது டைட் கார்மெண்ட் அது. ஸோ சுடிதாருக்கு நீங்கள் கட் பண்ணுறதும் கட் பண்ணாதும் உங்கள் விருப்பம் அது. ஸோ இதுக்கு முந்தின சுடிதாரில் நான் ஆம்கோல் கட் பண்ணியிருந்தேன், பட் இதில் நான் ஆம்கோல் கட் பண்ணல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. இந்த மெட்டீரியலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் லூஸாக போட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நல்ல எப்படி சொல்கிற கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் இதில் ஆம்கோல் கட் பண்ணல, நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது 2 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ இப்போ 2 ஸ்லீவ்ஸுமே நாம் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் அட்டாச் பண்ணுங்கள். இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கையை பிடிச்சிட்டு பாடி பார்ட்டையும் சேர்த்து பிடிக்கலாம். இப்போ ஸோ இன்றைக்கி நான் ஓப்பனிங் பா வைக்கல, நான் வி தான் வைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே தைச்சிட்றேன். நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நான் தைச்சிட்றேன் இதில். ஸோ எப்பவுமே 3 தையல் நான் போடுவேன், அதே மாதிரி 3 தையல் நான் போட்டுக்கிறேன் நான். ஸோ ஏற்கனவே நம்ம ஆம்கோல் கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த சைஸுக்கு நீங்கள் தைச்சிட்டாலே போதும். அதே சைஸுக்கு இன்னொரு பக்கமும் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சுடிதார் எப்படி தைக்கணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நான் லிங்க்கில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொறுமையாகவும் நீங்கள் கற்றுக்கவும் செய்யலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. என்னோடய வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் டெய்லரிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம தைச்சாச்சு. இப்போ பேக் டாட் பிடிக்கிறோம். பேக் டாட் எனக்கு நான் 11 இன்ச்சிலேருந்து அதிலேருந்து 3 இன்ச்சு நான் பிடிச்சிக்கிறேன். உங்கள் உயரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேக் டாட் பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம தைச்சி எடுத்தாச்சு. சுடிதார் நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஸ்லீவ்ஸுக்கும் நெக்குக்கும் ஒரே டிசைன் வச்சுருக்குறோம் நம்ம. அது இல்லாமல் ஓப்பனிங் எல்லாத்துக்குமே நம்ம பைப்பிங், கோல்டு கலர் பைப்பிங் கொடுத்து முடிச்சிருக்கோம். இதை பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக்கு. இந்த பாசி கலருக்கு கோல்டு நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணதுனால நான் கோல்டு பைப்பிங் கொடுத்துருக்குறேன். இதுதான் அதனுடைய ஷாலு. நான் எப்பவுமே பட்டேலா தான் போடுவேன். ஸோ அதுக்கான கோல்டு பட்டேலா. பைப்பிங்லாம் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபைனல் லுக்கு நமக்கு சுடிதாருக்கு கிடச்சிருச்சு. ஸோ மீந்த கிளாத்தில் நான் எப்போவுமே எந்த ட்ரெஸ் தைச்சாலுமே சரி, ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, சுடிதார் தைச்சாலும் சரி, நான் அதுக்கு ஒரு ஹேர் பேண்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ அதே மாதிரி இப்போயும் ஒரு ஹேர் பேண்ட் ஒன்று செய்கிறேன். ஒரு 5 இன்ச்சு அகலத்துக்கும் ஒரு 20 இன்ச்சு நீளத்துக்கும் கிளாத் கட் பண்ணி அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் தைச்சிட்டேன். பாருங்க, அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்ருக்கிறேன். ஷார்ட்ஸ்லேயுமே நான் ஹேர் பேண்ட் எப்படி தைக்கிறது அப்படின்னு போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ இதை நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சதுக்கு அப்புறமேலுக்கு இதை நம்ம கம்பி வச்சு நம்ம திருப்பிக்கலாம். அதை இப்போ திருப்பணும் அப்படின்னாக்கா நமக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே உள்பக்கமாக போயிடும். இப்போ இதில் பேண்ட் உள்ளே கொடுத்து நம்ம அதை முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஹேர் பேண்ட் கடையிலே விற்கிது. அது மாதிரி ஒரு பண்டலாக வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா எல்லா கிளாத்துக்குமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஹேர் பேண்ட் அதிலேருந்து கட் பண்ணி எடுத்து அதை உள்ளே கொடுத்து அதை முடிச்சு போட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு ஒரு தையல் ஒன்று போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஹேர் பேண்ட் ரெடி. என்னோடய வீடியோஸ் எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.